ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி. ஏன் இந்த வசனம் அப்படி காணப்படுது? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஜனங்களை பார்த்துலாம் கேட்கணும், சொல்லணும். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி. ஏன்னா ஆலோசனை என்பது யாருக்கு கொடுக்கப்படும்? ஆலோசனை என்பது பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஆலோசனை என்பது பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படும். அவருடைய ஜனத்துக்கு தான் கொடுக்கப்படும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். கேட்காதவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறது நாய்களுக்கு முன்பாக பரிசுத்தமானதை போடுகிறதும் பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுகிறதற்கும் சமம். ஆண்டவருக்கு தெரியும் பெருங்கூட்டம் எனக்கு பின்னாடி வந்திருக்கு, ஆனாலும் யார் கேட்பாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதை நம்ம பார்த்து முடிப்போம். 46வது வசனம். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி என்று சொல்லி அவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி, நீண்ட ஆடைகளை தரித்து கொண்டிருப்பது தவறா? நீண்ட ஆடைகளை தரித்து கொண்டிருப்பது தவறா? என்ன நினைக்கிறீங்க? தவறு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீண்ட ஆடைகள் எதற்காக அந்த நாளில் மேய்ப்பர்களால் போடப்பட்டது, ஆசாரியர்களால். அதற்கு பின்பு மேய்ப்பர்கள் ஏன் போட்டாங்க? வெளியில் போனால் தெரிய வேண்டும் இவர்கள் மேய்ப்பர்கள், இவர் பாஸ்டர்னு தெரியணும். ஏன் தெரியணும்? ஷாலோம் ஷலோம் அலைக்கும் வணக்கம் அப்படி சொல்கிறதுக்கா? எதுக்குன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரியர்களுடைய வாயில் வேதத்தை தேடுவாங்க. நீங்கள் நீண்ட அங்கேயே போட்டுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நான் வேதத்தை இன்றைக்கி தெரியாமல் இன்றைக்கி எடுத்து வாசித்தேன், இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு திரிகிறது தவறல்ல. ஏன் என்று சொன்னால், ஏன் அப்படிப்பட்ட பாரம்பரியமெல்லாம் வந்தது என்று சொன்னால், அவர்களை பார்த்தா தெரியணும், இவர்கிட்ட போனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும், ஆண்டவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும், எனக்கு புரியாத காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு, வேதத்தை நான் அறிய முடியும் என்பதற்காக போடப்பட்டது. சரி, வந்தனங்களை செலுத்துவதும் வந்தனங்களை அடைவதும் தவறா? குட் மார்னிங் சொல்கிறதும் குட் மார்னிங் திரும்பவும் சொல்கிறதும், முடிஞ்சவொடனே பிரைஸ் லார்ட் சொல்கிறதும் பிரைஸ் லார்ட் சொல்கிறதும் தவறா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தப்பா? வந்தனங்களை சொல்வதும் வந்தனங்களை அடைவதும் தவறல்ல. ஜெபாலயங்களிலே முதன்மையான ஆசனங்களிலே உட்கார விரும்புவது தவறா? எனக்கு முன்னாடி உட்கார்ந்தாதான் சந்தோஷம், முன்னாடி உட்கார்ந்தாதான் பேசுறதெல்லாம் கேட்குது, முன்னாடி உட்கார்ந்தாதான் பார்த்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. முன்னாடி உட்கார்றது சிலருக்கு இயல்பு. பல காரணங்கள் காணப்படலாம். முன்பாக அமர விரும்புவது பார்த்திங்கன்னா தவறு கிடையாது.